நீங்க இவ்வளவு பேர் ஒண்ணு கூடியிருக்கீங்க, இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? இப்ப இந்த எலிய அம்மனமா ஓடுது. எம்ஜிஆர் 1971 கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிறாரு. ஏறக்குறைய 55 வருஷம் கழிச்சு விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சு 2026 இப்ப முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகள் ஆயிருக்கு, 55 வருஷம் ஆயிருக்கு. இதுக்கு நடுவுல பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு கட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிட்டாங்க. ரீசெண்டா உலக படங்கள்லயும் நடிக்காம தன்னைத்தானே உலக நாயகன் பட்டம் போட்டுக்கிட்ட கமலஹாசன் உட்பட நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இப்ப இந்த எலி வந்து அம்மனமா சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு போல. நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. நான் அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் உசுப்பேத்தி விட்டுடணும். அப்பதான் அடுத்த படம் ஓடும். மாட்டிக்கிட்ட பங்கு இதை யாரு பண்ணா அப்படின்னா இவருடைய மாமனார் ரஜினிகாந்த் அவர்கள் இதையே தான் அரை நூற்றாண்டுகளா பண்ணாரு. நான் கட்சி ஆரம்பிக்க போறேன். இன்னி வரைக்கும் அவர் நடிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காரு, ஆனா கட்சி ஆரம்பிக்கல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நீங்க கட்சி ஆரம்பிங்க, நாசமா போங்க. அது என்ன தமிழின தலைவர் தனுஷ் செருப்பு பிஞ்சு போகும். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எந்த தமிழ் மக்களுக்காக தனுஷ் ரத்த சிந்தினாரு, போராடினாரு, சிறை சென்றாரு? தனுஷுடைய அப்பாவே சொல்றாரு நாங்க தமிழர்களே கிடையாது, நாங்க தெலுங்கர்கள் அப்படின்னு. ராமசாமி நாயுடு ரங்கம்மா, ராமசாமி நாயுடு ரங்கம்மா அவனே சொன்னானா? தமிழின தலைவரா? டேய், இந்த அலப்பறையெல்லாம் இங்க வச்சே கூடாது. மூடிட்டு இருக்கணும். நடிச்சமா சம்பாதிச்சமானு மூடிட்டு இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன் மாதிரி உங்க தலைவனை ஒரு படம் ஹிட் கொடுக்க சொல்லுங்கடா. தொடர்ந்து 8 படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஒரு படம் ஹிட் கொடுக்க வக்கு இல்ல. இவர் அடுத்த முதலமைச்சரா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? பையன் சார் இந்த பால்சாமி. 60 ஆண்டுகள் இந்த நாட்டையும் மக்களையும் ஏமாற்றிய ஒரு கூட்டம் பேன் நீட்னு சொல்லுது. நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? உங்களுக்கு கம்பி குத்திச்சா? வெளியே சொல்ல முடியாத வெக்க கேடுப்பா. சிபிஎம் ஆஃபீஸில் போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நடத்த வேண்டியதானே? போன கல்வியாண்டில் நடத்த வேண்டியதானே? ஏன் நடத்தல? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் இந்த 5 வருஷம் ரஞ்சித் என்ன பண்ணிட்டு ரசூல்? இந்த 5 வருஷம் இந்த பிரச்சனைக்காக என்ன பண்ண? ஒரு 2-3 நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கு கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான். அவன் சவுண்ட் மட்டும் என் காதுக்கு ஒலிக்குதே, அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு அண்ணன் திரும்ப அண்ணன் கொடியேத்த முடியலன்னு கத்துனார்ல, அப்ப எங்க போனீங்க? இவன் ஒரு வித்வான் மதிச்சு நாய்க்கு போடுற போற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த நாய்க்கு போட்டுதான் நன்றியோட வாராட்டிட்டு இருக்கு. வேங்கை வயல்ல மலம் கலந்த பிரச்சனை இருந்ததுல, அப்ப எங்க போனீங்க? பேசாதீங்க. மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அந்த அந்த நீர் தொட்டியில இருந்து குடிங்க முதல்வரேன்னு அவருக்கும் துணை முதல்வருக்கும் கொடுக்க வேண்டியதானே ரஞ்சித்து போய்? சும்மா இருக்கனே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். என்ன போராட்டத்துல பங்கெடுத்துட்டாரு இவர் ரஞ்சித்? எத்தனை ஆண்டுகள் போராடிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன கேவலம்? இதை விட கேவலமான வேலையெல்லாம் செய்யறா, இத போய் கேவலம்ங்கறீங்களே. 4 படம் ஓடுனதுக்கு அப்புறமா நீட்டை பத்தி பேசியிருக்கணும். நீட்டு யாரால வந்தது, யாரால ஆதரிக்கப்பட்டது, யார் இங்க நடத்துனதுன்னா திமுக ஒட்டுமொத்த பேர் காரி துப்புவானா இல்லையா? யாரு நீட்டை கொண்டு வந்தது? நீங்க எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிற? நீ அன்னைக்கு எங்க போயிருந்த? அன்னைக்கு போராட்ட காலத்துல இருந்தியா? உன்னோட தேவைக்காக படத்தை எடுக்க போயிருந்த. நீட்டுக்கும் இதுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு வந்து 60 நாள் ஆகிறதுக்கு முன்னாடி மீட்டிங்க போட்டு கத்திக்கிட்டு இருக்கிற. வாப்பு வந்து பேசு பாப்போம். வா வந்து பேசு. திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய உனக்கு என்ன அருகதை இருக்கு? அண்ணன் 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 சொல்லி அண்ணன் ஆம்ஸ்டாங் பின்னாடி சுத்தினியே. பட்ட பகல வெட்டி கொன்னாங்களே கூறு கூறா. அந்த அக்கா இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்களே பொற்கொடி அக்கா கையில ஒரு குழந்தையோட. உன் மனசாட்சி அறுக்கலையா உன்னு கேட்கிறேன். என்ன பண்ணிட்ட? ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில பிடிக்கும் போல.
இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை, அறம் சார்ந்த அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை, ஆமா நான் ப்ரௌடு கொத்தூஸ், நான் ப்ரௌடாக சொல்கிறேன், நான் பெருமையாக சொல்கிறேன், நான் திமுகவின் கொத்தடிமைன்னு ஒருத்தன் சொல்கிறானாக்கா 2026 தான் கொத்தடிமைன்னு ஒரு கூட்டத்தை சொல்ல வைக்கிற அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு நபர் தான் ஒரு தலைவராக அந்த பக்கம் இருந்துகிட்டு அந்த மக்களை வழிநடத்துறாங்க. அமீர் போன்ற டைரக்டர், அமீர்லாம் நமக்கு கருத்து சொல்லலாமா? மெத்தப்பட்டன் என்கின்ற தடை செய்யப்பட்ட போதை பொருளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்த அயோக்கியனோடு தொடர்பு வைத்திருந்த அமீர் அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அவனுடைய பணத்தில் நீ படம் தயாரித்து விட்டு, அவனுடைய பணத்தில் சம்பாதித்து விட்டு, கொளுத்து விட்டு எங்க தலைவர் அவர்களை பார்த்து பேசுவதற்கு அமீர் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நாவடக்கத்தோடு பேசணும். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய, நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. போதை ஆசாமிகளோடு தொடர்பில் இருந்த நபர் கருத்து சொல்றாங்களா? அதாவது என்னுடைய சகோதரர் வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஜாஃபர் சாதிக்கு சர்வதேச லெவலில் மெத்து கடத்தி வித்தான் பாத்தீங்களா? இப்ப உண்மை வெட்ட வெளிச்சமா வெளியே வர போறது. நானே கேக்குறேன் பார்கோ. அவருடைய எல்லா ஒவ்வொரு தொழில் தொடங்கும் பொழுதும் பக்கத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு அவருடைய உயரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். அவர் மேலே மேலே போகிறத அண்ணாச்சி மூஞ்சில அனல் தெரிக்கிறதே. அப்படி அம்பி என்ன சொன்னா அதுல? ஸ்பீக்கர் போனை போட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறேன் போதுமா? இந்த தொழிலும் இறைவன் புறத்தில் இருந்து அந்த ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி அடைய நான் பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் தம்பி. இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. கம் ஆன் ஸ்டார்ட். பா ரஞ்சித் போன்ற நபர்கள் வந்து அந்த மேடையில் ஏறி என்ன பேசுற? முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலிதா நான் தலிதா எங்களுக்கு தெரியாது. 70 தொகுதியில் நின்று சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல. டே, அது என்ன போராட்டம்? நீட்டுக்கான போராட்டத்தில் எங்க ராஜ்மோகன் அமைச்சர் வந்தாரு? எங்க சாதி வந்தது? எங்க ஜனநாயகன் படம் வந்தது? அறிவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு புரியுதா? கறி போனது நானு, கண்ணீர் விடுறது நீயா? உதயநிதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? நீட்டை ஒழித்து விடுவோம். கரெக்டா? நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும், வந்தவுடனே ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம் சொன்னது மட்டும் இல்லாமல் 80 லட்சம் மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் நீட்டை ஒழிக்க போகிறோம்னு சொல்லி இதற்கு நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி அதுக்கு ஒரு மாநாடு போட்டு மாநாட்டு திடல்லையே குப்பை மாதிரி அந்த குப்பையை வந்து குப்பையோட குப்பையாக அந்த கையெழுத்து வாங்கின அட்டைகளை வீசி எறிஞ்சிட்டு போனால்தான் உதயநிதி. 5 வருஷமா நீங்க கேள்வி கேட்க வேண்டியதானே? நீட்டை பத்தி தெரியாதா? நீட்டோட ஃபுல் ஃபார்மே தெரியாது பாதி அரசியல் தலைவருக்கு. அறவழியில போய் உண்ணாவிரதங்க 40 MP பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கீங்க, எதுக்கு குடும்பத்தை வச்சுக்கிறீங்க? போங்க 40 பேரும் போங்க, அதுல 2 பேர் தீக்குளிங்க. அப்பே கிடையாது, 1.5 தான் தீக்குளிக்குமா? அவ்வளவு அனுபவிச்சிருப்பீங்க, அவ்வளவு சலுகைகள்லாம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, அவ்வளவு சொத்து கோடி கணக்கில் சேர்த்துருப்பீங்க. போங்க நீட்டுக்காக நீங்க தீக்குளிங்க, அன்னைக்காக தீக்குளிக்குமா? இத்தனை 80 லட்சம் மக்களை ஏமாத்தி, எல்லா கட்சி தலைவரையும் ஏமாத்தி, உன் அரசியல் ஆதாயத்துக்காக குடும்பமா காலங்காலமா வாரிசு அரசியல் செய்வதற்காக இவ்வளவு கேவலமான ஒரு பிழப்பு பிழைச்சிருக்கீங்களேன்னு இதை கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கு மக்கள் இல்லை. அங்கே வந்து கலந்துக்கிட்ட டைரக்டர்னு சொல்லி பேசக்கூடிய நபர்களுக்கோ, திமுக நபர்களுக்கோ, அங்கே இருக்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண நபர்களுக்கோ எவனுக்கும் அதை பற்றி கேட்க துப்பு இல்லை. நடுங்கிறானுங்க. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? 5 வருஷமா எங்கடா கிடந்தீங்க? கோமால கிடந்தீங்களா? பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு எலும்பும் பேசுறதுக்கு ஒரு எலும்பும் போடுவாங்க போல் இருக்கு. ஒரே கேள்வி, டிஎம்கே காலி அப்படி என்ன கேட்டிருப்பாங்க? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சினிமா நாலேஜ் தானே உங்களுக்கு? அரசியல் பத்தி எல்லாமே தெரியுமில்ல? உங்க தாத்தால இருந்து, உங்க அப்பால இருந்து, உங்க மகன்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் தானே? அதுக்கு என்னப்பா? நீ ஜெயிக்கல, ஏப்பா நீ ஜெயிக்கல? எங்கன்னா படத்தில் நடிச்சதா வந்தாரு, ரைட்டு. உங்க அப்பா, உங்க தாத்தா எல்லாருமே வந்து இப்ப சினிமாவில் இல்ல, ஆட்சியில தான் இருந்தீங்க, கட்சியில தான் இருந்து, அப்ப இருந்து எல்லாம் தெரியுங்கள. ஏன் உன்னால ஜெயிக்க முடியல? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. அவங்க தொகுதியிலே ஏன் ஜெயிக்க முடியல? குஜலி மஸ்த் யாரு செஞ்சது? வேற யாரு? நான் தான். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க.